கனடா செல்வதற்காக விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிலர் இன்று அதிகாலை எதிர்பாராத சம்பவம் ஒன்றை எதிர்நோக்கினர். அந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தினால் இருவர் உயிரிழந்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து விமான நிலையம் நோக்கி 11 பேருடன் பயணித்த வேன் இன்று அதிகாலை புத்தளம் அனுராதபுரம் வீதியின் 7ஆம் கட்டை பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த யானை இவர்களின் பயணத்தையே மாற்றியமைத்தது. வீதியில் இருள் சூழ்ந்து காணப்பட யானையின் உடலில் வேன் மோதியதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். அது யானைகள் நடமாடும் இடம். இவர் கவனிக்காமல் நேரே வந்த சந்தர்ப்பத்திலேயே யானை தாக்கியுள்ளது. யானை வீழ்ந்துள்ளது. வீழ்ந்து எழும்பியதன் பின்னரே யானை தாக்கியுள்ளது. வேனில் பயணித்தவர்களின் 4 கனடா செல்வதற்காக தயாராகவிருந்தமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த யாழ் பருத்தித்துறையைச் சேர்ந்த 39 வயதான நிமல்ராஜின் வீட்டுக்கு இன்று நாம் சென்றோம். மச்சான் நேரம் அனுப்பத்தான் கனடாக்கு பிளைட், நாளே பிளைட் நேற்று கொண்டு போனவே அனுப்பிட்டு வரதுக்கு போனவே. வேனில் பயணித்த 9 பேர் காயமடைந்த நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். யானையை வர தவிர்க்கிறதுக்கு எந்த ஒரு தகுந்த பாதுகாப்பு வேலிகளும் அமைக்கப்படையில, அமைக்கப்பட்டிருக்கிற வேலிகள் கூட தகுந்த முறையில் பராமரிக்கப்படாததால்தான் இந்த யானைகள் காட்டில இருந்து வீதியில வந்து இப்படி ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படுத்தி இருக்குது. அவர்களுள் 5 வயதான சிறுவன் ஒருவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகல் உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது உறவினர் வீட்டிற்கு கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் குறித்த சிறுவன் தனது குடும்பத்துடன் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்ன